என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் ஒரு கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவோம். நம்ம எப்பவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரமோட்டட் வீடியோ. ஸோ ப்ரமோட்டட் வீடியோனால் இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு காசு கொடுப்பாங்க, நிறையவே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது, நம்ம காசுக்காக மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட முதல் 25 வருஷம் நான் பள்ளிக்கூட ஆசிரியராக தான் இருந்தேன். அதில் டீச்சிங் வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன். ஸோ பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன். ஏதோ ஒரு இராணுவத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் ஏதோ ஒன்று நான் கல்லூரியில் படிக்கும்போது, நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது எனக்கு இந்த ஒரு புக் இருக்குதுங்க. இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியல, இதை படித்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து என்னோட ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கேட்டாங்க. சார் வார்டன் வந்து என் பேரை சஜஸ்ட் பண்ணார். நானும் படித்தேன், எனக்கும் புரியல. நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ஓன் பாராட்டினார். சார் இவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க சார் அப்படின்னாரு. அப்போ தான் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, டேய் நீ வந்து நல்ல டீச்சர் ஆகிறதுக்கு தான்டா உனக்கு தகுதி, உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை, ஆனால் பாடுற மற்றவங்களாம் வந்து உன்னை பற்றி எவ்வளோ பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் நான் அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் பங்குச்சந்தைக்கு வந்தேன். அதனால் பங்குச்சந்தைக்கு வந்துட்டாலும் அப்பப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உண்மையிலேயே வந்து அஸ் எ டீச்சர் என்னோடய ஜேர்னி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஜேர்னி. நீங்கள் இந்த கிரிப்டோலேயே பார்த்துருப்பீங்க. கடந்த சில வாரங்களில் நான் வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன், 3 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன். அந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. முதல் ஸ்ட்ராட்டஜி 91,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 செல் பண்ணுறது, ஷார்ட் ஸ்ட்ராடல். அது போன வாரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா 100% மேலே லாபம் கொடுத்தது. நான் அப்போ சொன்னேன், இது நல்ல அதீதமான லாபமாக இருக்குது, நான் அதை வெளியே வந்துட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் வெளியே வந்துட்டேன். அதுக்கடுத்த வாரம் வந்து ஒரு புட் ரேஷியோ வித் 1 கால் செல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. அது காரணம் என்னென்னா, அது வந்து முதல் ஸ்ட்ராட்டஜியோனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா, முதல் ஸ்ட்ராட்டஜி மோசமாக போச்சுன்னா அந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். முதல் ஸ்ட்ராட்டஜி நல்லா போச்சுனாக்கா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஸோ கம்மியான ப்ராஃபிட் கொடுத்து தான் நான் முதல் ஸ்ட்ராட்டஜி நமக்கு 100% மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு. அது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் போன வாரம் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன், இந்த கால் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜியும் நல்லா தான் போகுது. ஸோ இப்போது இந்த வாரம் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. அது என்னென்னா, இந்த தடவை வந்து ஒரு புட் ரேஷியோ. இந்த புட் ரேஷியோனா ஒரு புட்டை பை பண்ணுவாங்க, 2 புட்டு செல் பண்ணுவாங்க, அல்லது 3 புட்டு செல் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு புட்டை பை பண்ணிவிட்டு 2 புட்டு ஒரு ஸ்ட்ரைக்லேயும் இன்னொரு 2 புட்டு இன்னொரு ஸ்ட்ரைக்லேயும் மொத்தம் 4 புட்டு செல் பண்ண போகிறேன். இதை வந்து வெறும் புட்டை மட்டும் செல் பண்ணிங்கனால் தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்ததுன்னா அதில் ஒரு இது இருக்குது, அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் நான் அதுவும் ஹெட்ஜுக்காக எதுவும் புட்டு பை பண்ண போகிறதில்ல. அது ஏன்றதை நான் வீடியோ காமிக்கும் போது சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் ஜி ஓகே. ஸோ இதுதான் பிட்காயின் வந்து 88,000 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனால ஒரு 2-3 மாதமாகவே அது ஒரு 80,000 $1,00,000 வரைக்கும் அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் மோட்டில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகுது. ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்று மார்க்கெட்டு பெருசாக கீழே இறங்கும் அல்லது பெருசாக மேலே ஏறும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட $1,25,000 $80,000 வரைக்கும் இறங்கிடுச்சு. ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகுது. ஆனால் இது மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூட இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கடந்த 2-3 இதை லோவஸ்ட்டு இந்த ஸ்விங் லோன் பார்த்திங்கன்னா அது ஒரு 81,000 நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான்.
நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறேன், ஜனவரி நான் கடைசியாக எடுத்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே ஜனவரி சீரீஸில் தான் பண்ணோம். இந்த ஃபெப்ரவரி சீரீஸில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரேட் நடக்கு, ஃபெப்ரவரிலையும் கொஞ்சம் லிக்விடிட்டி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் வந்து ஒரு 80,000 புட்டை வந்து பை பண்ண போகிறேன். ஓகே, நான் ஏற்கனவே இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் வீடியோக்காக, அதனால் திரும்ப காமிக்கிறேன். 80,000 புட்டு வந்து நம்ம பை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 72,000 புட்டு வந்து டபுள் த குவான்டிட்டி செல் பண்ண போகிறோம். அண்ட் 69,000 போட்டு டபுள் த குவான்டிட்டி செல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேபி ஐ கேன் டூ, இது வந்து பிடிசின்னு போட்டுருவோமே. நான் என்ன பண்ணது எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 0.15 பிடிசி, 0.3 பிடிசி டபுள் த குவான்டிட்டி, இதுவும் 0.3 பிடிசி டபுள் த குவான்டிட்டி. இது பண்ண ஒரு மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $500 வருது. இந்த பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வேளை மார்க்கெட்டு இந்த கன்சாலிடேட் ஆகி 80,000 உடச்சி கீழே போச்சுனால், ஸோ அங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், $2,300. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே $500, அதில் $2,300 ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் வருது. எப்போ ப்ராப்ளம் வரும்னா 65,000க்கு கீழே போச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ கீழே போனாலுமே 80,000 உடைச்சாலுமே அது ஆனால் ஒரு $10,000 $5,000 வரலாம், அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து ஆனால் அது ரொம்ப கீழே போச்சுன்னா அதுக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. பட் நான் எதனால் அந்த ஹெட்ஜ் பை பண்ணலைன்னா 69,000க்கு கீழே ஸ்ட்ரைக்கே இல்லை. அதனால தான் நம்மளால் அது ஏதாவது ஸ்ட்ரைக் இருந்தால் தானே நம்ம பை பண்ண முடியும். ஸ்ட்ரைக் இல்லை, அதனால் பை பண்ண முடியாது நம்மளால். ஒரு வேளை 65,000 போச்சுன்னா நம்ம வந்து டெலிவரியே எடுத்துக்கலாம். 1,25,000 போச்சு, அங்கேருந்து 65,000 வந்தால் நம்ம அது டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போயிடுச்சுன்னா, ஸோ எவ்வளோ மேலே போனாலும் நமக்கு அதில் பெருசாக லாஸ் இருக்காது, ஒரு மைனர் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அதனால் வந்து 80,000 by 7269 டபுள். ஓகே, ஆனால் அது வந்து இங்கே காமிக்குது என்னென்னா ஒரு மேக்ஸிமம் $79 லாஸ் வருன்ற மாதிரி காமிக்குது. அது என்ன மேபி சம் சேஞ்சஸ்ஸு, சம் இல்லிக்விடிட்டி இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செட்டப்பு. பார்ப்போம். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோம். இந்த மீதி 3 ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லாஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் ஆர்டர் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அது அந்த ஸ்லிப்பேஜ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அது கொஞ்சம் நாள் ஆனால் சரியாக போயிடும். ஸோ இது வந்து புட் ரேஷியோ வித் கால் செல்லு, அதுக்கப்புறம் ஒரு கால் பட்டர்ஃப்ளை, இப்போது இன்றைக்கி போட்டிருக்கிற புட் ரேஷியோ, ஸோ எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு $150 ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி போட்டதை விட்டுருங்களேன். இன்றைக்கி போட்டதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு $200 ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். அது 2 ஸ்ட்ராட்டஜிக்கு சேர்த்து மார்ஜினே பார்த்தீங்கன்னா ஒரு $500-600 கூட இருக்காது. ஒரு $200 ப்ராஃபிட்னா அது ஒரு கிட்டத்தட்ட 30-35% ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். ஸோ பார்ப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஒரு சில கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு கிரிப்டோ பற்றி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணிட்டுருக்கிறேன். பார்ப்போம். நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பகல் பூரா இந்தியன் மார்க்கெட்டு, நைட்டு பூரா யூஎஸ் மார்க்கெட்டுன்னு ட்ரேட் பண்ணுறதுனால டைமே கிடைக்கல. ஸோ அதெல்லாம் உட்காந்து அப்புறம் பொறுமையாக ஷூட் பண்ணணும். மேபி ஜனவரி மாதம் சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் வந்து அருமையான ஸ்டுடியோ வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லான பேக்ரவுண்டு, ஒன்றும் பெருசாக இருக்காது. மேபி சென்னை வரும்போது அதை ஷூட் பண்ணுறேன். ஒரு கிரிப்டோ ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணுவோம். மீன்வைல் என்எஸ்சி ட்ரேடிங்க்கு, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு ஒரு ஒர்க் ஷாப் சென்னையில் ஒன்றும் மும்பையில் ஒன்றும் வச்சுருக்கிறேன் ஜனவரி மாதம்.
ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எங்கள் ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போல்லாம் அடிக்கடி ஒர்க் ஷாப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து துபாயில் தான் இருக்கிறேன். மதுரையில் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு 3 days ஈவெண்ட்டு, 4 days ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் சென்னை வரேன். அந்த ஈவெண்ட்டுக்காக வரேன். ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டு வர்றதே சரி, ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு ஒரு சென்னையில் ஒன்று, மும்பையில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிவிட்டு அப்புறம் துபாய் வருவோமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் நான் அடிக்கடிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அகைன் என்ன சொல்கிறது, ஏன்னா ஒர்க் ஷாப்புக்கு வாங்க, நீங்கள் கோடியாக பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து என்னுடைய ஒர்க் ஷாப் வந்து இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் கிரிப்டோலே பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரீனு 4 ஸ்க்ரீனு அப்படி இந்த கலராக சார்ட்டு அதெல்லாம் இருக்கும். நீங்கள் எப்போது நான் ட்ரேட் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஒரு லேப்டாப்பு அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. என்னோடய ஆஃபீஸில் என்னோடய டேபிளில் ஒரே ஒரு லேப்டாப், அது ஒரு லேப்டாப்பில் நான் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பட் அவங்களாம் அந்த ஒர்க் ஷாப்பு அட்மினிஸ்ட்ரேஷனு அது இதுன்னு பார்த்துக்கிறாங்க. பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1 man ஆர்மி, ஒரே ஒரு லேப்டாப்பு, எந்த ஊருக்கு வேணாலும் போயிடுவேன், நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் ஸ்டில் இந்த ஒரு வருஷம் மட்டுமே நான் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் பல அக்கௌண்ட்டில். எனக்கு வெளிநாட்டு அக்கௌண்ட் இருக்குது, உள்நாட்டு அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் சேர்ந்து. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வட சென்னை, ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலை. அங்கேருந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணேன். நான் எப்போ ஜாயின் பண்ணிட்டேன், 100 crore கிளப்பில் நான் எப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இன்றைக்கி தேதிக்கு என்னுடைய நெட்ஒர்த் வந்து மோர் தென் 100 crore. ட்ரேடிங்கில் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 100 crore இருக்குது. ஸோ 100 கோடி ரூபாய், என்னுடைய நண்பர்கள் எல்லாமே நான் ஆச்சரியப்படுவாங்க, சார் 100 கோடி ரூபாய் வச்சுன்னு ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் பயன்படுத்துறதில்ல, எந்த சார்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, எப்படி சார் ஜஸ்ட் ஒரு லேப்டாப் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் பதில் சொல்லுவேன், பாருங்கள், எம்ஜிஆர் வந்து ஒரு சிறந்த நடிகரா, சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகரா அப்படின்னு கேட்டால் சிவாஜி தான் சிறந்த நடிகர். ஆனால் யார் அதிகமாக பணம் பண்ணது? எம்ஜிஆர் தான் நிறைய பணம் பண்ணார். அதே போல் கமல்ஹாசன் சிறந்த நடிகரா, ரஜினிகாந்த் சிறந்த நடிகரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் தான் சிறந்த நடிகர். ஆனால் யார் பணம் அதிகமாக பண்ணது? ரஜினி தான் பணம் பண்ணார். இதுக்கு அடுத்த இது நம்ம போக வேண்டாம், போனால் அது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போயிடும். சூர்யா நல்ல நடிகரா, விஜய் நல்ல நடிகரான்னு கேட்டிங்கன்னா சூர்யா தான் நல்ல நடிகர் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் தான் நிறைய பணம் பண்ணுறாரு. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, பாருங்கள், நீங்கள் வீடியோ போடும்போது விஜயை பற்றி மட்டும் பேசக்கூடாது, அது வந்து சென்சார் போர்டு இருக்குது வீட்டில், ஏன்னா அது பொலிட்டிக்கலாக போய்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப சார்ட்டு அதெல்லாம் வச்சு பெருசாக பண்ணுறவங்க வந்து ஒரு பெருசாக பணம் பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறது, சிம்பிளான சில விஷயங்களே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதை தான் வந்து கடைசி 3 வாரம் 4 வாரமாக இந்த கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிஸில் நான் உங்களுக்கு காமிச்சின்னு வரேன். அதே போல் என்னோடய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பெருசாலாம் எதுவும் பெரிய சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சிம்பிளான விஷயங்கள் அதை தான் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அது நல்ல ஒரு பயனுள்ள ஒர்க் ஷாப்பாக கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் எந்த ஒர்க் ஷாப் லான்ச் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 50 பேர் வந்துடுவாங்க, அதுக்கு குறைவாக வரமாட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடந்த 7-8 வருஷமாக தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஷாப் பண்ணிட்டுருக்கிற ஆள் நான். சரி, இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா நம்ம பெருமையை நம்மளே அதிகமாக பேசிக்கிற மாதிரி இருக்கும். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் பெருமை நீங்களே பேசக்கூடாதுங்கன்ட்டு. இதுக்காக யாருக்காவது சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சா நம்மளை பற்றி பேச வைக்க முடியும்? அதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாது. அதனால தான் நம்மளை பற்றி நம்மளே பேசிக்கிறோம்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.